பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரமலானுடைய நடுப்பகுதியை நம்ம அடைந்து விட்டோம். அதுவும் பாத்தீங்கன்னா பத்ருடைய நாளெல்லாம் நம்ம வந்துட்டோம். இந்த நேரத்துல நாம அல்லாஹ்விடத்துல பரக்கத்தை பெறக்கூடிய சில இஸ்முகள் இருக்கு. அந்த இஸ்முகளை ஓதிக்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு செல்வம் தட்டுப்பாடின்றி கிடைக்கும். எப்போதும் நமக்கு இருக்கிற பெரும் பிரச்சனை இந்த காசு, கடனு, வறுமை இதெல்லாம் தான் இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்கு இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கும். அதுல முதல்ல நீங்க ஓத வேண்டியது யா ரஸாக்கு. யா ரஸாக்குன்னு என்னன்னா ரிசுக்கை அளிப்பவன் அர்த்தம். அல்லாஹ்விடத்துல நீங்க ரிசுக்கை கேளுங்க. நமக்கு ஒவ்வொரு நேரம் சாப்பாட்டா அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்காங்கறக்காக நம்ம கேட்காமயே இருக்கக்கூடாது. நம்ம ரிசுக்குன்னு கேட்கறது நமக்கான சாப்பாடு, நமக்கான ஆடை, வருமானம், வாழ்வாதாரம், தொழில் எல்லாமே உங்களுக்கு ரிசுக்கு தான். சொந்த வீடு கூட ரிசுக்கு தான். அப்படி இருக்கும்போது நாம அல்லாஹ் கொடுக்குறான், நமக்கு கொடுக்காம இல்ல. இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா மத்தவங்க இடத்துல பார்க்கும்போது எத்தனையோ பேர் நம்மளை விட கம்மியா இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை இந்த அளவுக்கு ஒரு வீட்டுல இருக்க வச்சிருக்கான், 3 நேரம் சாப்பிட வச்சிருக்கான், எல்லாமே இருக்கு. ஆனாலும் நாம அவனிடத்துல அதை கேட்கணும். அந்த வார்த்தையை நீங்க முதல்ல ஓதிக்கொள்ளுங்க. யா ரஸாக்குன்னு சொல்லிட்டு 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் யா கனியு. கனியுன்னு என்னது? செல்வந்தன்னு அர்த்தம். இப்ப ரிசுக்குக்கும் கனியுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிசுக்குங்கிறது அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவனா இருக்கான், உங்களுக்கு உணவளிப்பான். கனியும் அப்படிங்கும்போது அதுலயே இன்னும் நிரப்பமான ஒரு நிலைமையை கொடுக்கும் செல்வத்துல. அதாவது ரிசுக்கு சொன்னாலும் நம்ம காசு கிடைக்கும். ஆனா கனியும் சொல்லும் போது இன்னும் மேலதிகமான செல்வத்தை சேர்க்கக்கூடிய, சொத்தை சேர்க்கக்கூடிய காசு நமக்கு கிடைக்கும். அதனால யார்கிட்ட நம்ம காசு கேட்க முடியும்? யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். அப்ப அல்லாஹுதான் செல்வந்தனா இருக்கிறான், அவன்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கிறோம். யா கனியுனா செல்வந்தன் அர்த்தம். இதை 11 முறை ஒதிக்கோங்க. அடுத்தது சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரி. இது நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு செல்வத்தை பெற்றுத்தரும், வறுமையை நீக்கும். எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை. அப்ப அல்லாஹ்விற்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வார்த்தையை கொண்டு நம்ம எதை அழைத்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். நமக்கு தேவையான அந்த காசை கொடுப்பதற்கு இந்த ஒரு வார்த்தையை போதுமானது. இன்னும் நபி அவர்கள் சொன்னதாக ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இதை என்ன பண்ணிருக்காங்க, தினமும் ஓதி வந்திருக்காங்க. இதை ஓதி வந்ததுக்கு பிறகு அவங்க கடன் எல்லாம் அடைந்து வறுமை நீங்கி ஒரு தட்டுப்பாடின்றி ஒரு செல்வம் கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதை ஓதிக்கோங்க. அடுத்தது யா வஹாபு அப்படின்னா மிகுதம் கொடுப்பவன் அர்த்தம், அதிகமா கொடுக்கறவன் அர்த்தம். நம்ம அல்லாஹ் கொடுத்துட்டு தான் இருக்கான், கொடுக்கறதே இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அல்லாஹ் கோவப்படுவான். நம்ம எத்தனை வாங்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா? அல்லாஹ்ல இருந்து தினமும் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம நபி அவர்களே சொன்னாங்க, ஒருவர் ஒரு நாள் காலையில கண் விழிக்கிறாங்க, அந்த அன்னைக்கு 3 நேரம் உணவு அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பாதுகாப்பான வீடு இருக்குது. அதாவது மேல என்ன இருக்கு? கூரை இருக்குது. கூரை இருந்தாவே அது வீடு இருந்தா அர்த்தம். சொந்த வீடுன்னு மட்டும் கிடையாது, கூரை இருந்து பாதுகாப்பா நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்றாலும். 3வதா பாத்தீங்கன்னா அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்னாவே அவங்கதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப செல்வந்தர்னு சொன்னாங்க. நம்மகிட்ட இந்த 3மே இருக்கு. நமக்கு யாராவது உயிருக்கு ஆபத்தா நம்மளை அச்சுறுத்தல் பண்ணிட்டு இருக்காங்களா? கிடையாது. நம்ம கண்ணை திறந்து பாக்குறதே நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கும், நம்ம ஒன்னும் ரோட்ல கிடையாது. 3வது பாத்தீங்கன்னா நம்மளிடத்துல 3 நேரம் உணவு இருக்கு. அப்ப இந்த 3 இருந்தாவே நம்ம செல்வந்தன் தான். அதனால அல்லாஹ் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 3மே இருக்கு. அப்படிங்கும் போதே நம்ம எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்றோம். அது போக நமக்கு இன்னும் தாராளமா கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த வார்த்தையை ஓதுறோம். யா வஹாபு, மிகுதம் கொடுப்பவனே, இந்த 3 எனக்கு கொடுத்துருக்கேன், இன்னும் அதை மிகுதமா கொடு. செல்வத்தையும் சரி, வருமானத்தையும், வசதியும் சரி, அந்த மாதிரி நம்ம கேட்கிறோம். இதை 11 தடவை ஓதிக்கோங்க. கடைசியா யா ஃபத்தாஹு அப்படின்னா வெற்றி அளிப்பவன் அர்த்தம். வெற்றி அளிப்பவன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா காரியத்துக்குமே வெற்றி வேணும். வெற்றி இருந்தாதான் உங்களுக்கு செல்வமும் வரும், வருமானம் வரும், நல்ல ஒரு வாழ்க்கையும் அமையும். அந்த வெற்றியை கேட்டுக்கொள்ளுங்க 11 முறை. இது அனைத்தையுமே ஒரே அமர்வுல 11 முறை ஓதி விட்டு நீங்க துவா செய்யுங்க. உங்களுக்கு செல்வம் தடையின்றி கிடைக்கும். சின்ன சின்ன அமல்களா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அதை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம டெய்லியும் அதை உணர்ந்து, யா அல்லாஹ் நீயே உணவளிக்கிறவன், யா அல்லாஹ் நீயே செல்வத்தை கொடுக்கிறவன், யா அல்லாஹ் நீதான் மிகுதமாக கொடுக்கிறவன், யா அல்லாஹ் நீதான் வெற்றி அளிப்பவன் உணர்ந்து கேட்டு பாருங்க. கண்டிப்பா ஒரு 2-3 நாள் ஓதுனாவே போதும். எவ்வளவு பெரிய வறுமையில இருக்கிறவங்களும் இதுல இருந்து மீண்டு வந்துடலாம். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பானாக. நாளைக்கு பாத்தீங்கன்னா பத்ரு தினமாக இருக்கு. அதனால பத்ரு சம்பந்தமான வீடியோக்களே போடுவோம். தொடர்ச்சியா பாக்குறதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. இந்த ரமலான் மாசத்துல ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.